Okay, so this is the chapter. Now we are going to discuss organisms and populations. Okay, right. In this lesson, we are going to deal about different Okay, so now the first we are going to start with here. Okay, so look at this one. Okay, ecology is basically concerned with the four levels of biological organization. Look at these four level of organizations: organisms, population, communities, and biomes. So இதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? What are all the four levels of biological organizations? கேட்கலாம் இல்லையா? ஆர்கானிசம்ஸ், பாப்புலேஷன். நம்ம இந்த இதில் வந்து கம்யூனிட்டிஸ், பயோம்ஸை பற்றி நம்ம இதில் பேச மாட்டோம். அண்ட் வி ஆர் ஒன்லி டாக்கிங் அபவுட் organisms and populations levels. Okay, now let me talk about organisms and its environment. இப்போ ஒரு பர்டிகுலர் ஜாகிரபிக்கல் ஏரியாவில் ஒரு ஆர்கானிசம் தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அது அடாப்ட் ஆகும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ரீஜனை நம்ம வந்து சில நேரங்களில் இந்த பயோம் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, திஸ் இஸ் த லார்ஜர் ஏரியா. சார் இது எப்படி சார் நம்ம ஆர்டர் பண்ணுறது அப்படின்னா, ஈகோசிஸ்டம் அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? பல ஈகோசிஸ்டம் ஒன்றா சேரும்போது தான் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு பயோம் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ சிங்கிள் பயோம் விச் கன்சிஸ்ட் மேஜர் ஈகோசிஸ்டம்ஸ் அதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. மேஜர் பயோம்ஸ் அப்படின்றது எதெல்லாம் நம்ம பயோம்ஸ் சொல்லலாம்னா, டெசர்ட் இஸ் த பயோம், ரெயின் ஃபாரஸ்ட் இஸ் த பயோம், டுண்ட்ரா இஸ் த பயோம். பயோம் இஸ் த லார்ஜ் ஏரியா. ஓகே, நம்ம நார்மலாக இருக்கிறத விட இப்போ நார்மல் ஒரு பாண்ட்ன்றது ஒரு ஈகோசிஸ்டம். பட் அந்த மாதிரி பாண்ட்ஸ் வந்து நிறைய சேரும்போது நம்ம அதை வந்து ஒரு ஒரு பயோமா நம்ம எடுத்துக்கோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பயோம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆர்க்டிக் அண்ட் ஆல்பைன் டுண்ட்ரா, கோனிஃபரஸ், டெம்பரேட் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், டெசர்ட். ஸோ இந்த பயோம்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மீன் ஆனுவல் டெம்பரேச்சரும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் மீன் ஆனுவல் ப்ரெசிபிடேஷனும் கொடுத்துருப்பாங்க. ப்ரெசிபிடேஷன் அப்படின்றது நம்ம இங்க ரெயின்ஃபால் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அண்ட் மீன் ஆனுவல் டெம்பரேச்சர் அப்படின்றது நம்ம இந்த இடத்துல டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ்ல எடுத்துக்கோம். இப்போ சார் இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க முடியுமா அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் கேட்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக இங்க மீன் ஆனுவல் ப்ரெசிபிடேஷனும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஆர்க்டிக்ல மினிமம் டெம்பரேச்சர் அப்படின்றது -10°C, மேக்ஸிமம் அப்படின்றது 0°. அப்போ ப்ரெசிபிடேஷன்ன்றது 100+ இருக்கு. இப்போ இதே மாதிரி இங்க பாருங்க, கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் இதனுடைய டெம்பரேச்சர் 0 to 14°C. ப்ரெசிபிடேஷன் அப்படின்றது அப் டு 250 சென்டிமீட்டர் வரை இருக்கு. இப்போ கொஸ்டின்ஸ் கேட்கும்போது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரெண்டு விதமா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒன்று, இந்த ஒவ்வொரு பயோம்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், ஓகே, அண்ட் தென் ப்ரெசிபிடேஷன் அப்படி கேட்கலாம். இல்லையா, விச் இஸ் த ஃபாலோயிங் பயோம் ஹேவ் ஹையஸ்ட் precipitation and highest temperature அப்படின்னு கேட்கும். அப்போ நீங்க பாருங்களேன், ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டை பாருங்க. Here it also reached 25°C and then 450 சென்டிமீட்டர் அளவுக்கு இங்க மழையும் பெய்யுது. அப்போ மழையும் பெய்யுது, அதே நேரத்தில் இங்க டெம்பரேச்சரும் அதிகமா இருக்கு. அப்போ எந்த ஒரு பயோம்ல டெம்பரேச்சரும் அதிகமா இருக்கு, மழையும் பெய்யுது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து நான் வச்சுக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம இதுதான் பார்க்கணும். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பயோம்ஸ். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட், டெசிடியஸ் ஃபாரஸ்ட், சி கோஸ்ட். ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு பயோம். சி கோஸ்ட் ஆல்சோ இஸ் எ பயோம். Desert is the biome. Sir, your voice is breaking, sir. And my voice is Sir, breaking. voice ரொம்ப லோவா இருக்கு. Yeah, sir. Yes, sir. Voice ரொம்ப லோவா இருக்கு. Okay. சரிங்க சரிங்க, ஒரு நிமிஷம். Just a minute, we'll check my network.
is clear? Hello? Yes, sir. Yes, sir. My voice audible? Yes, sir. Yes, sir. Hello? Yes, sir. Audible, sir. Hearing me? Yes, It's sir. audible, sir. Hello? Sir, yes, Now I audible, sir. start. Yes, sir. I'm sorry, my connection is very bad. So I think it is now resolved. Right? It is, my voice is audible. சார் ரொம்ப லோவா கேக்குது சார். எல்லாருக்குமேவா? ஆ எல்லாருக்கும் லோவா கேக்குதா? Yes, இப்போ sir. ஓகேவா? இப்போ ஓகே Yes, சார் sir. இப்போ ஓகே சார் ஓகே சார். Okay, okay, right. Okay, no issue. Right. So let me talk about what is niche. Each organism has an invariably defined range of conditions that it can tolerate, diversity in the resources it utilizes, and a distinct functional Sir, voice break out, sir. role Yes, sir. in that Voice break out, particular sir. ecological system. breaking sir. Sir. ஒவ்வொரு தன்னுடைய ஃபங்க்ஷனல் சொன்னது Sir. Sir. சொல்லுங்க. நான் கொஞ்சம் நெட்வொர்க் என்னன்னு தெரியல திடீர்னு சரியா கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம். Hello. I'm struggling. I don't know why it is happening to me today. ஆடிபிளா இருக்குங்க வாய்ஸ்? Yes, Yes, sir. yes, sir. Yes, sir. Okay, I'm sorry, really sorry. I don't know what's happening to me. Right, okay. So you should know the definition of niche here. Right. And then major abiotic factors. Let me talk about what are all the abiotic factors which decide the conditions, okay, for any organisms. They want to survive in a particular geographical area, and what are all the conditions they require. So the first one is temperature. So temperature is the most important ecologically relevant environmental factors. Okay, so temperature is the most important ecological relevant component factor. See,
The range of temperature will be different in different areas. For example, in polar areas it is minus in level, okay, and high altitude level அதிகமாயிட்டே போகும். அதே மாதிரி டெசர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 50 டிகிரி செல்சியஸ் வந்து சம்மர்ல வந்து பீக் ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் அதே மாதிரி சில நேரங்கள்ல டீப் ஹைட்ரோ தெர்மல் அப்படின்றது என்னன்னா அந்த கடல் கடையில் இருக்கக்கூடிய அந்த வெப்ப நீரூற்றுன்னு சொல்லுவாங்கல்ல அது. ஸோ ஹை டெம்பரேச்சர் ரீஜன், ஸோ தே வில் ரீச் தேர் த டெம்பரேச்சர் வில் ரீச் 100 டிகிரி செல்சியஸ். அண்ட் யூ ஷுட் நோ, based on some tropical condition and temperature conditions, the plants will grow somewhere. Okay, இப்போ நம்ம mango trees வந்து பார்த்தீங்கன்னா they do not and cannot grow in a temperate country. இப்போ temperate country அப்படின்றது the temperature very very minimum over there. Comparatively in India, the Canada and Germany have very less temperature, right? So there, that's why they are called temperate countries. And these temperate countries doesn't produce any mangoes because the temperature is not suitable for the flowering. And then snow leopards are not found in Kerala forest because they are very very they are surviving in very cold conditions like tundra regions. அது வந்து நம்ம கேரளா இல்ல, நம்ம தமிழ்நாட்டு வழியா போகும்போதே அது பாதிப்படைஞ்சிடும் இல்லையா? Sir.
Sir. Sir. Sir. Students, kindly hold on. No, sir will be connecting again. I think there is some network problem. Okay, sir. Okay, sir. Sir. Students, just now I spoke with sir actually. He's having some network issue. So he's trying to connect it again. So just hold on. No, we'll start the class. Yes, sir. Yes. Now, let me talk about, we will continue the same one, okay? We already discussed eurythermal. Eurythermal is nothing but the organism where they can survive in high So temperature. voice lower கேக்குது. இப்போ Okay. ஓகே ரைட் மேபி இந்த ஃப்ளக்சுவேஷனால எனக்கு அந்த இது இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டினோதெர்மல் வந்து த ஆர்கானிசம் விச் ஆர் கோயிங் இன் வெரி நேரோ டெம்பரேச்சர், ரொம்ப குறைவான டெம்பரேச்சர்ல வளரக்கூடியதா இருக்கும். அதை நம்ம ஸ்டினோதெர்மல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தீஸ் ஆர் ஆல் த பாயிண்ட்ஸ் யூ ஷுட் நோ அபவுட் தி டெம்பரேச்சர். நவ் லெட் வி டாக் அபவுட் வாட்டர். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம வாட்டர் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் aquatic organisms. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தோஸ் ஆர்கானிசம் லிவிங் இன் ஓஷன்ஸ் அண்ட் லேக்ஸ் ரிவர்ஸ், அங்கே வந்து வாட்டரில் சில அதுக்கேற்ற மாதிரி அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கணும். அதில் சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வாட்டர்னுடைய கெமிக்கல் காம்போசிஷன், பிஹெச் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஆர்கானிசம்னுடைய சர்வைவல் ரேட்டே அங்கே இருக்கும். ஓகே ரைட். சில நேரங்களில் நமக்கு வந்து சால்ட் கான்சன்ட்ரேஷன் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இங்கே சால்ட் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அது எந்த ஒரு மெஷரிங் யூனிட்டை வச்சு யூஸ் பண்றோம்னு கொஸ்டின் கேட்பாங்க நாளைக்கு. ஸோ சலைனிட்டியை நம்ம எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னா பை யூசிங் பார்ட்ஸ் பர் 1000. ஸோ பார்ட்ஸ் பர் 1000 அப்படின்னு என்னன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பார்ட்ஸ் பர் 1000 அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ மெஷரிங் யூனிட். ஓகே, வி யூஸ் டு மெஷர் த சலைனிட்டி. ஸோ சலைனிட்டியை மெஷர் பண்றதுக்கான ஒரு யூனிட் எதுன்னு கேட்டாங்கன்னா பார்ட்ஸ் பர் 1000 அப்படின்னு எழுதிக்கங்க. இந்த சலைனிட்டி அப்படின்றது வந்து இட் வில் பி வேரி இன் வேரியஸ் வாட்டர் பாடிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்லேண்ட் வாட்டர்ல 5 parts per 1000, அதாவது பிபிடி அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து சீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 30 to 35 parts per 1000 இருக்கு. அண்ட் ஹைப்பர் செலைன் லகூன்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 100 பிபிடி இருக்கும். ஐ மீன் சம்வேர் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட். ஐ மீன் நீங்க வந்து இப்போ இந்த ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி இதுக்கப்புறம் வரக்கூடிய நம்ம பாடத்துல வந்து we are going to discuss about different type of measuring units, parts per 1000,
அப்புறம் வந்து பார்ட்ஸ் பர் மில்லியன் இப்படி எல்லாம் கூட வரும். ppm pp t. ஓகே, இப்போ வந்து நீங்க பார்ட்ஸ் பர் 1000 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா செலனிட்டியை மெஷர் பண்றதுக்கான ஒரு யூனிட். ஓகே ரைட். இப்போ வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இன்லேண்ட் வாட்டர்னுடைய பார்ட்ஸ் பர் செலனிட்டி எவ்வளவு இருக்கும், பார்ட்ஸ் பர் 1000 எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் யூ ஷுட் நோட் டவுன். ஓகே, அதே மாதிரி எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி ஹை டெம்பரேச்சர்ல வாழக்கூடிய ஆர்கானிசம்ஸ் நம்ம யூரி தெர்மல் அப்படின்னு சொன்னோமோ, அதே மாதிரி இங்க வந்து ஹை செலனிட்டியில வாழக்கூடிய அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு யூரி ஹெலைன் அப்படின்னு சொல்லுவோம். நோட் டவுன் த வேர்ட் யூரி ஹெலைன். அண்ட் அட் த சேம் டைம் நேரோ ரேஞ்ச் டெம்பரேச்சர்ல சிலது வளரும், அது வந்து ஸ்டினோஹெலைன் அப்படின்னு பேர். ஸோ யூரி ஹெலைன் அண்ட் யூரி தெர்மல், stenohaline and stenothermal. The meaning of these words are very, very important. Note down it. Okay, and let we talk about light. Of course, light அப்படின்றது it's a very important factor. சில நேரங்களில் light வந்து it's very essential for plants for their photosynthesis, and sometimes the light is very essential for flowering also. அவ்வளவுதான். பட் இதை தாண்டி இங்க பெருசா எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நத்திங் பியாண்ட் திஸ். ஓகே ரைட். And soil also is not important. Let me talk about response to abiotic factors. See, over water ஒரு இடத்துல, for example, if the temperature, water, soil, whatever the conditions are present over there, if the plants those are going in that particular region, how they are adapting those conditions. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், camel வந்து it can survive in a desert because it adapts the conditions. அந்த மாதிரி எல்லா ஆர்கானிசமும் தான் வாழக்கூடிய இடத்துல சில கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கும். அதை நம்ம பார்ப்போம். அந்த அடாப்டேஷனுக்காக they have to give some response to the environment. அதை நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே ரைட். டார்வின் ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு, ஃபிட்னஸ் அப்படின்ற வார்த்தையை. எனி ஆர்கானிசம் அது வந்து ஒரு பர்டிகுலர் ஜியோகிராபிக்கல் ஏரியாவில் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா இட் ஹேஸ் டு பி அந்த ஹேபிடேட் ஃபிட்னஸ். அந்த எந்த இடத்துல வளருதோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஒரு ஃபிட்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை பட் அந்த ஃபிட்னஸ் அப்படின்றது வந்து டெம்பரேச்சரை பேஸ் பண்ணியிருக்கலாம், ஆஸ்மோட்டிக் கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணியிருக்கலாம், இது மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். பட் இப்போ என்ன சுச்சுவேஷன் நடந்தாலும் அந்த ஒரு ஆர்கானிசம் தன்னுடைய இன்டர்னல் ஸ்டெபிலிட்டியை ஒரே மாதிரி வச்சிருக்கும். இப்போ வெளியில என்ன டெம்பரேச்சர் இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அதை நம்ம என்ன சொல்றோம்னா இந்த இடத்துல homeostasis அப்படின்னு சொல்றோம். Note down the term homeostasis. This lesson is all about the facts we are going to discuss. So many important facts are there. இந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணவே போதும். ஸோ அதனால இது கொஞ்சம் கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்றது என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்க, ஆர்கானிசம்ஸ் டு ட்ரை டு மெயின்டைன் the constancy of its internal environment. ஒரு பர்டிகுலர் ஜியோகிராபிக்கல் கண்டிஷன் அது வளருது, அதுக்கு வெளியில ஒரு என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் இருக்கும், உள்ளேயும் சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அதை அதுக்கேற்ற மாதிரி அது வந்து தன்னை தொடர்ந்து கண்டிஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா. the process is called homeostasis. ஓகே, இது கொஞ்சம் கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு விஷயம் இங்க பார்க்குறோம். இப்போ நமக்கு ஒரு இடத்துல ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கோம், ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளா இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் எல்லாமே ஓரளவுக்கு வந்து ஈக்குவலா இருக்கணும். இது கொஸ்டினா கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்ல நீங்க வந்து எப்படி வேணாலும் இருக்க முடியாது இல்லையா. இப்போ இப்போ நீங்க உட்காந்து கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கீங்க, இந்த நேரத்துல உங்களுடைய இடத்துல இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் எவ்ரிதிங் ஷுட் பி நார்மல். இல்ல ரொம்ப ரொம்ப புழுக்கமா இருக்கு, ரொம்ப டெம்பரேச்சர் அங்க அதிகமா இருக்கு அப்படின்னா யூ கேனாட் லிசன் கிளாஸ் ப்ராப்பர்லி. அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப குளிரா இருக்கு அப்படின்னாலும் உங்களால இது பண்ண முடியாது. அப்போ ஒரு கான்ஸ்டன்டான டெம்பரேச்சர் அந்த கண்டிஷன்ஸ் இருக்கும்போது தான் வி கேன் ஆக்ட் லைக் குட் மேன். ஓகே, ஒரு ப்ராப்பரான ஒர்க்கை நம்ம பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ இது இந்த இடத்துல பேசியிருப்பாங்க. பட் இதை தாண்டி நம்ம இந்த இடத்துல ஆர்கானிசம்ஸை இந்த ஒரு கண்டிஷனை எப்படி மெயின்டைன் பண்றது பொறுத்து we are classifying them into two groups. One is regulators. Okay, they can regulate their body. இது வந்து regulator அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து conformers அப்படின்னு இன்னொரு டைப் இருக்கு. ஸோ அப்போ ஆர்கானிசம்ஸை நம்ம எத்தனை டைப்பா பிரிக்கிறோம் அப்படின்னா கன்ஃபார்மர்ஸ்னு ஒரு டைப் பிரிக்கிறோம், இன்னொரு டைப் வந்து ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். இதுல ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா see they maintain a homeostasis. Okay, they are able to maintain homeostasis. அப்படின்னா என்னன்னா வெளியில இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் என்ன இருந்தாலும் சரி,
தான் பாடிக்குள்ள ஒரே மாதிரியான டெம்பரேச்சர் அதால மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ நம்ம பாடியில் இப்போ நம்ம வந்து ஒரு வெரி குட் ரெகுலேட்டர்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் இப்போ என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் வெளியில என்ன இருந்தாலும் we can maintain only 37 degree Celsius more or less. ஸோ நம்ம இந்த 37 டிகிரி செல்சியஸை மட்டுமே நம்ம பாடி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு குறைவா வெளியில இருந்தாலோ அப்போ நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து குறைவா இருக்கும்போது குளிர் வந்து தெரியுது. அதே மாதிரி வெளியே அட்மாஸ்பியர்ல டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்போது எக்ஸ்டர்னல்ல we are sweating out. ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா ரெகுலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல தெர்மோ ரெகுலேஷன் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேஷன் ரெண்டுமே நம்ம வந்து ரெகுலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ரெகுலேஷன் அப்படின்ற இந்த ப்ராசஸ் மேமல்ஸ்ல இருக்கிறதால தான் they are the successful organisms in the planet earth அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருப்பேன்ல we maintain a constant body temperature 37 degree Celsius. ஆனால் நமக்கு சம்மர்ல கொஞ்ச நேரம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் குறையும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதிகமாகும் போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஸ்வெட் வந்து வெளியே வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணும். அதே மாதிரி வெளியில குறைவா இருந்துச்சுன்னா குளிர் எடுத்து நமக்கு அந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம இது பண்ணுவோம். ஓகே, அப்போ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் regulating organisms. Regulators அப்படின்னா all birds and mammals and a few lower vertebrate and then invertebrate species. இது question கேட்பாங்க. Which of the following organisms are regulators? All birds, mammals and very few lower vertebrate and invertebrate species. இது எல்லாமே நமக்கு ரெகுலேட்டர் அப்படின்ற அந்த டாபிக்ல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துடும். ஓகே, அண்ட் லெட் வி டாக் அபவுட் கன்ஃபார்மர்ஸ். சார் கன்ஃபார்மர்ஸ்னா யார்? சி, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கன்ஃபார்மர்ஸ் தே கேன் கண்ட்ரோல் தேர் பாடி டெம்பரேச்சர் பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர். இப்போ வந்து ஒரு ஃபிஷ் எடுத்துப்போம், அது ஒரு வாட்டர் பாடியில் இருக்கு. அந்த வாட்டர் பாடியில கண்டிஷன்ஸ் என்னெல்லாம் மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய கண்டிஷனும் அது மாத்திக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ராசஸ். இது எங்க நடக்கும் அப்படின்னா சில கன்ஃபார்மர்ஸ்ல நடக்கும். நம்ம அந்த கன்ஃபார்மர்ஸ் யாருன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் அனிமல்ஸ். நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபிஷஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பாடி ஃப்ளூயிட் வந்து வெளியில இருக்கக்கூடிய அந்த கான்சன்ட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாடியில் இருக்கக்கூடிய ஆஸ்மோட்டிக் கான்சன்ட்ரேஷனும் மொரார்லெஸ் வந்து குறைஞ்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இந்த இடத்துல கன்ஃபார்மர்ஸ் சொல்றோம். இப்போ கன்ஃபார்மர்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் அனிமல்ஸ் and they are all plants. Okay, all plants and 99% of animals they cannot maintain a constant internal environment. அதால கான்ஸ்டன்டா ஒரு டெம்பரேச்சரையோ ஒரு என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸோ அங்க பாடியில இது பண்ணவே முடியாது. their body temperature changes with the ambient temperature. ஸோ அது அப்படின்னு அர்த்தம் ஆம்பியன்ஸ் அப்படின்றது வெளியில. ஸோ தன் பாடிக்கு வெளியில இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை வெளியில இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியோ தன்னால் அதை மாத்திக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் கொஸ்டின் ஏரியா. உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும்போது எப்படி கேட்பாங்கன்னா எதெல்லாம் கன்ஃபார்மர்ஸ் எதெல்லாம் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். நவ் லெட் வி டாக் அபவுட் மைக்ரேட். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து ஒரு அனிமல். ஸோ நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ல வந்து அந்த இடம் சரியா இல்லை அப்படின்னா வி கேன் மைக்ரேட் சம்வேர் எல்ஸ். ஓகே, நம்ம அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து என்ன ஆகும்னா நம்ம அப்படியே மூவ் ஆகிட்டே இருப்போம். இதே மாதிரி தான் சில நேரங்கள்ல அந்த ஒரு சில பேர்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சில சைபீரியன் கிரெயின்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது அந்த இடத்துல வந்து கோல்டு கண்டிஷன் அப்போ வரும்போது வின்டர்ல வந்து பயங்கர கோல்டு ஆயிடும். அப்ப அந்த கோல்டு கண்டிஷனை வந்து இது பண்றதுக்காகவே அது எங்க வரும் அப்படின்னா இப்போ இந்தியா மாதிரியான ஒரு சில டிராபிக்கல் கண்ட்ரிக்கு வரும். இப்போ இங்க வந்து இதுதான் நமக்கான தீம். அதாவது வாட் இஸ் மைக்ரேஷன். இது வந்து ஒரு விதமான ரெஸ்பான்ஸ் அகைன்ஸ்ட் தி ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ வந்து டெம்பரேச்சர் அங்கே அதிகமாக இருக்கு, இல்லை டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்கு, அதை ஓவர் கம் பண்றதுக்கான ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த இடத்துல மைக்ரேஷன் அப்படின்றது நடக்குது. பட் இது எப்படி கொஸ்டின்ஸா கேட்பாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ கெலடவ் நேஷனல் பார்க் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கெலடவ் நேஷனல் பார்க் எந்த ஸ்டேட்ல வரும் அப்படின்னு கேட்டு விட்டுருவாங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஐ மீன் த கெலடவ் நேஷனல் பார்க் இஸ் லொகேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் அப்படின்னு கேட்பாங்க. சி, சொன்ன கான்செப்டுக்கோ இல்லை எக்ஸாம்பிள்ஸ்க்கோ டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா கேட்கக்கூடிய கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி இப்போ நேஷனல் கெலடவ் நேஷனல் பார்க் அப்படின்றது எந்த ஒரு ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ராஜஸ்தான் தே வில் கிவ் யூ எனி அதர் ஸ்டேட்ஸ் இன் வெஸ்டர்ன் இந்தியா. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் இஸ் மைக்ரேஷன், when it takes place, what are all the examples given under migration.
நெக்ஸ்ட் வந்து சஸ்பெண்ட், இது பார்க்கலாம். சஸ்பெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். In bacteria, fungi, and the lower level plants, note down the number of and the name of the example. Bacteria, fungi, lower plants. So these various kinds of thick walled spores, they have a thick wall, so are formed which help them to survive unfavorable conditions. We already discussed. நம்ம வந்து fungi பத்தி படிக்கும் போதோ, bacteria பத்தி படிக்கும் போதோ, lower level plants பத்தி படிக்கும் போதோ, they can survive their conditions. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வரும்னு சொல்லும்போது அதனுடைய பாடியில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து they can change into various types. அதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த பர்டிகுலர் டைம் பீரியட் வர்ற வரையும் they will be remain in the suspend stage. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருவேளை அது ஒரு unfavorable conditions வருது, until the conditions are normal, they will be remain suspend their all metabolic activities. அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸையும் அது ஸ்டாப் பண்ணி வச்சுக்கும். ஸோ நம்ம அது என்ன சொல்றோம்னா they cannot survive that condition. ஸோ அதனால என்ன ஆகுது, அந்த கண்டிஷனை ஓவர் கம் பண்றதுக்காக they will wait some time. At that time period they are not doing any work. ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதை பத்தி இன்னும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். பொதுவாக நம்ம அந்த ஸ்டேட்டை வந்து டார்மென்சின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு சீடு வந்து தன்னுடைய அந்த என்டையர் அந்த நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ஒரு சீடு வந்து டார்மென்சி ஸ்டேட்குள்ள போயிடுச்சு அப்படின்னா அந்த டார்மென்சி கண்டிஷன்ஸ் முடிகிற வரையும் அது அப்படியே தான் இருக்கும். அந்த சீடு வந்து மறுபடியும் அந்த மாய்ச்சர்லாம் லாஸ் ஆயிட்டு ஒரு மறுபடியும் வந்து அது டெவலப் ஆகணும், ட்ரை ஆகி மறுபடியும் டெவலப் ஆகணும். when it is ready to germinate then it will produce seeds. இதை நம்ம சீட்லிங்ஸ் வரும்னு படிச்சிருப்போம். பட் இந்த இடத்துல we are going to discuss 3 different type of suspense. ஓகே, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைபர்னேஷன். ஸோ இந்த இடத்துல ஹைபர்னேஷன் அப்படின்றது இந்த ஒரு சில நேரங்கள்ல இந்த ரொம்ப போலார் ஏரியால இருக்கக்கூடிய பியர்ஸ் இருக்கு இல்லையா, கரடிகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டூரிங் வின்டர் டைம். ஸோ அங்க வந்து வேற வழியில அதுக்கான வின்டரை வந்து ஃபேஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது they are entering into the winter sleep. அதை நம்ம என்ன சொல்றோம்னா ஹைபர்னேஷன். during this period they cannot do any work. So all the metabolic activities are taking place, but they are surviving only, but they not consume any energy. ஸோ அதுக்கு தேவையான எனர்ஜி எதுவுமே அது இங்கே எடுத்துக்காது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஹைபர்னேஷன். ஓகே, அதே மாதிரி சில ஸ்னேல்ஸ் அண்ட் ஃபிஷ், நோட் டவுன் தி வேர்ட் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். ஸ்னேல்ஸ் அண்ட் ஃபிஷ் தே கோ இன்டு எஸ்டிவேஷன். இப்போ எஸ்டிவேஷன் அப்படின்றது என்ன, டு அவாய்ட் சம்மர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். இப்போ சம்மர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது ஹீட் அண்ட் டிசிகேஷன். இந்த இடத்துல டிசிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் வந்து டிஸ்ட்ராய் ஆகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஹீட் அண்ட் டிசிகேஷன் அப்படின்றது சம்மர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்றதுக்காக இந்த அனிமல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன்ஸ்க்கு மூவ் ஆகுது. அந்த கண்டிஷனுக்கு பேரு எஸ்டிவேஷன், தட் இஸ் சஸ்பெண்டட் ஸ்டேஜ். தே சஸ்பெண்ட் தேர் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ். இன்னொரு கண்டிஷன்ஸ் இருக்கு, அந்த கண்டிஷன்ஸ்க்கு பேரு டயபாஸ். இந்த டயபாஸ் அப்படின்றது என்னன்னா this is a stage of suspended development. ஸோ டெவலப்மெண்ட் வந்து டோட்டலா வந்து இங்க சஸ்பெண்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஒரு சஸ்பெண்டட் டெவலப்மெண்ட் ஸ்டேட்டை நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா டயபாஸ். இது எந்த ஆர்கானிசம்ஸ்ல நடக்குது அப்படின்னா மெனி ஜூ பிளாங்க்டன்ஸ் ஆர் தி ஃப்ளோட்டிங் வெரி ஸ்மால் அனிமல்ஸ். ஓகே, they are very very small floating animals. They are called as zooplanktons, and these zooplanktons which are usually surviving in lakes and ponds. And இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ponds அந்த இடத்துல இருக்கிற இடத்துல டோட்டலா என்ன ஆகும் அப்படின்னா they cannot they will stop their growth. கொஞ்ச நாளைக்கு வந்து அதனுடைய எல்லா growthயுமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கும் until it will reaches the normal conditions. எப்போ அதுக்கு ஒரு நார்மல் கண்டிஷன் வருதோ then it become active. Okay, so here any doubts regarding 3 different types of suspended processes? No, sir. No, No, sir. sir. Excuse me, sir. Yes. Sir, Nietzsche means, sir. Innama? Nietzsche, sir. N-I-C-H. Okay. See, niche is the region where the organism are functionally active.
இப்போ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியால ஒரு வீடு இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம வந்து அங்கேயே இருக்க மாட்டோம் எல்லா நேரமும். நம்ம என்ன பண்ணுவோம், வேலைக்காக ஒரு இடத்துக்கு போவோம். அப்புறம் வந்து நமக்கு வேற ஏதாவது வேலை செய்யணும், இல்லை வேற ஏதாவது இடம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கு போவோம். we are not stable one place, ரைட்? அப்போ எந்தெந்த இடத்துலலாம் நான் என்னுடைய ஃபங்க்ஷனல் இருக்கோ அந்த எல்லா இடத்தையுமே நான் என்ன சொல்லுவேன்னா நிச்சயம்னு சொல்லுவேன். இதுதான் ஒரு ஆர்கானிசம்க்கும் பொருந்தும். ஒரு ஆர்கானிசம் வந்து ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியால இருக்கு அப்படின்னா அந்த ஏரியால அதுக்கு எல்லாமே கிடைச்சிடாது இல்லையா? இல்ல சில ஆர்கானிசம் தே வாண்ட் டு மூவ் சம்வேர் எல்ஸ், அது மூவ் பண்ணி போகணும். இப்படி ஒவ்வொரு இதுவும் நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப. Okay, sir. Okay. Let me talk about adaptations. Okay, while considering the various alternatives available to organism for coping with the extreme in their environment, we have seen that some are able to respond through certain physiological adjustments. ஒன்று டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அதை மாறிக்கும், அடாப்ட் பண்ணிக்கும். இது நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். மார்ஃபலாஜிக்கல் அண்ட் பிசியலாஜிக்கல் அண்ட் பிஹேவியரல் அடாப்டேஷன்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மார்ஃபலாஜிக்கல், பிசியலாஜிக்கல் அண்ட் பிஹேவியரல் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எந்த ஒரு எக்ஸாம்பிள் இங்கே எடுக்க போகிறோம் அப்படின்னா கங்காரு ரேட். ஸோ இந்த நோட் பண்ணிக்கோங்க. we can expect questions based on these examples. Kangaroo rat, it is in North American desert. It is the desert area, right? So it is not getting proper amount of water. So to maintain or to control the water loss, and the organism வரக்கூடிய water loss மற்ற விஷயத்தை அது கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காக என்ன பண்ணுது அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, it can do its internal fat oxidation. I mean oxidation அப்படின்ற ப்ராசஸ் நடக்குது. That is internal fat oxidation, which water is a byproduct. அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, எப்பெல்லாம் அதுக்கு வாட்டர் தேவையோ அது பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட்டை ஆக்சிடைஸ் பண்ணும். during fat oxidation what happen, there is a water is produced, so they can utilize that water. So the water is produced by internal fat oxidation. இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, டு கண்ட்ரோல் வாட்டர் லாஸ் தோஸ் ஆர்கானிசம் ஆர் growing in a are living in a desert, North American desert, which of the following processes are they are doing? இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. it meaning internal fat oxidation. அது ப்ராசஸ் பேரு internal fat oxidation. இது கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்டர்னல் ஃபேட் ஆக்சிடேஷன் எந்த ஆர்கானிசம்ஸ்ல நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்றது கொஸ்டினா கேட்கலாம். இது கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து many desert plants have a thick cuticle on their leaf surfaces and have their own stomata arrangement in bits. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கங்காரு ரேட் பார்த்தோம். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போறோம்னா, சில பிளான்ட்ஸ் வந்து அது வந்து அதனுடைய லேயர் இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஒரு லீஃப்ல அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்படின்றது எபிடெர்மிஸ். அந்த எபிடெர்மிஸ் லேயர் இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய ஒரு லேயருக்கு பேரு கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கியூட்டிக்கல் அதிகமா இருக்க எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், இதோட புக்ல என்ன பேஜ் நம்பர்னு சொல்றீங்களா சார்? 225 மா. ஓகே, okay, சரி. So some desert plants, they have a thick cuticle. With the help of this thick cuticle, the stomata arranged in a deep pits. So அங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டொமேட்டாவும் ரொம்ப ரொம்ப ஆழமா இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, வாட்டர் வந்து அதுல இருந்து வெளியே வரக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, ஐ மீன் அதுல இருந்து வெளியே வரக்கூடிய ப்ராசஸ் அப்படின்றது வந்து வாட்டர் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கும். இது கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ இது வந்து கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப முக்கியம். எப்படி கேட்பாங்கன்னா, வாட் ஆர் ஆல் தி கண்டிஷன்ஸ்? ஓகே, வாட் ஆர் ஆல் தி கண்டிஷன்ஸ் ஆர் த பிளான்ஸ் ஹேவிங் டு கண்ட்ரோல் தி ஹார்ஷ் கண்டிஷன்ஸ்? ஓகே, அது இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் அது ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஓகே, டு மினிமைஸ் த வாட்டர் லாஸ், they have a sunken stomatas and they also have a thick cuticle on their surface. Now another very good example is cam plants. The cam அப்படின்றது என்னன்னா, it is a pathway. Okay, in the cam pathway அப்படின்றது வந்து it will takes place in the some plants. For example, pineapple இருக்குல்ல, so இந்த pineapple plantல வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும். இந்த கேம் அப்படின்றது என்னன்னா,
see இந்த கேம் பிளான்ட்ல ஸ்டொமேட்டா பொதுவா நம்ம பிளான்ட்ல இப்ப நார்மல் பிளான்ட்ல வந்து ஸ்டொமேட்டா எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னா அதாவது அந்த அந்த டொமேட்டோ க்ளோஸ் ஆகக்கூடிய ஒரு டைமிங் அப்படியே நைட்ல தான் நடக்கும். டே டைம் ஆமா டே டைம் ஃபுல்லா அது ஓப்பன்ல இருக்கும். பட் த கேம்ப் பிளான்ஸ் ரிவர்ஸ் தி கண்டிஷன்ஸ். கேம்ப் பிளான்ஸ்ல நைட்ல எல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஓப்பன்ல இருக்கும், டே டைம்ல எல்லாம் க்ளோஸ்ல இருக்கும். ஸோ தட் இஸ் த யூனிக் ப்ராசஸ். அது இங்க டோட்டலாவே டிஃப்ரெண்டான ஒரு ப்ராசஸ் இது. ஸோ அது இங்க கிளியரா கொடுத்துருப்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. சம் டெசர்ட் பிளான்ஸ் லைக் ஒப்பன்சியா they have a no leaves. ஓகே, அதனால என்ன ஆகும், அந்த லீவ்ஸ் இருந்தா வாட்டர் எல்லாமே எவாப்ரேட் ஆயிடும்ன்றதுக்காக அது வந்து they are reduced to spines மாதிரி இருக்கு, அங்க சின்ன சின்ன ஸ்பைனா மாதிரி இருக்கு. and their photosynthetic function வந்து it is taken over by flattened stems. அப்ப லீஃப் இல்ல, அப்ப லீஃப் செய்ய வேண்டிய வேலை யார் செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they have a spines. அந்த ஸ்பைன்ஸ் தான் வந்து இந்த இடத்துல அது நம்ம படிச்சிருப்போம் அடாப்டேஷன்ல, மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். அங்க ஸ்பைன்ஸ் தான் வந்து இது எல்லாத்தையும் மாடிஃபைட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா, ரைட். அண்ட் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் திஸ்? Sir, what is the full form of CAM? Okay, crassulacean acid mechanism. The crassulacean acid Just a metabolism minute, I can mechanism. அது mechanism. Just a minute, I will show you the plant examples. நான் இப்போ டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, கிராஸ்லேஷன் ஆசிட் மெட்டபாலிசம். கிளியர்? பைனாப்பிள் பிளான்ட் நம்ம பார்க்கலாம். கிளியர்? இது கிளியர் தெரியுதா? Yes, sir. புரிஞ்சுதாப்பா? கொஸ்டின் கேட்டீங்க. Yes, sir. Okay, now we are going to discuss about Allen rule. Okay, Allen rule என்னன்னு பார்க்கலாம். The mammals from colder climate generally have a shorter ears and limbs to minimize the heat loss. So இந்த heat loss குறையிறது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா Allen rule னு சொல்றோம். இந்த ஒரு நிமிஷம். Sorry. Now? Yes, sir. Yes, sir. Okay, so இந்த Allen rule அப்படின்றது இதாங்க சொல்லுது. Allen rule என்ன சொல்லுது அப்படின்னா the colder climateல இருக்கக்கூடிய animals, mammals especially, they have a shorter ears and limbs. எதுக்காக அப்படின்னா to minimize heat. ஓகே, ஹீட் லாஸை குறைக்கணும்ல. ஆல்ரெடி அங்கே வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் ரொம்ப கோல்டாக இருக்கு. ஸோ அங்கே பாடியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் அது விட்டுடுச்சுன்னா இட் வில் சஃபர். இதை இன்னொரு விதமான அனிமல்ஸ் வேற மாதிரியான இது பிரச்சனை டீல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன் போலார் பியர்ஸ், எஸ்பெஷலி அக்வாட்டிக் மேமல்ஸ் லைக் சீல்ஸ், தே ஹாவ் எ திக் லேயர் ஆஃப் பிளப்பர். ஸோ அப்போ இந்த பிளப்பர் அப்படின்றது இட்ஸ் ஏ ஃபேட். ஓகே, பாடிக்கு கீழே இருக்கக்கூடியது. இது வந்து இட் ஆக்ட் ஆஸ் இன்சுலேட்டர். இது வந்து ஒரு இன்சுலேட்டரா இருந்து and it also reduces the loss of body heat. Is it clear?
Yes, sir. Sir. Yes, sir. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆர்கானிசம்ஸ் ப்ராசஸ் அடாப்டேஷன் தட் ஆர் ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து இந்த மணாலி ரோக்டாங் பாஸ் கிட்டத்தட்ட 3500 மீட்டருக்கு நீங்கள் மேலே போகிறீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ ரொம்ப ஹைட் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆல்டிடியூட் சிக்னஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். ஆல்டிடியூட் சிக்னஸ் அப்படின்ற பிரச்சனை என்னன்னா, ஆல்டிடியூட் சிக்னஸ் அப்படின்றது நீங்கள் உயரம் போக 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 யூ கேனாட் பிரீத் ப்ராப்பர்லி. ஸோ உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து ப்ராப்பராக வந்து கிடைக்காது. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த ப்ராப்பரான ஆக்சிஜன் எடுத்துக்கணுன்றதுக்காக உங்களுடைய பாடி வந்து சில நேரங்கள் கொஞ்ச நேரம் வந்து டைம் எடுத்துக்கும். ஆக்சுவலி வந்து எல்லாம் அது வந்து இதாக நமக்கு பாடி நார்மல் ஆயிடும். அப்போ இந்த ஆல்டிடியூட் சிக்னஸால என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னு கொஸ்டின் கேட்கலாங்க. நாசியா, அப்புறம் வந்து ஃபெட்டிக்கு, அப்புறம் ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ் இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஒருவேளை கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நேரத்துக்குலாம் என்ன ஆயிடும்னா, ஏன் சார் இப்படி நடக்குது அப்படின்னா, பிகாஸ் அங்கே லோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கும். ஆக்சிஜனுடைய லெவல் வந்து போதுமான அளவுக்கு நமக்கு பாடிக்கு கிடைக்காது. அப்போ அதுக்கு ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம பாடி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டு காம்பன்சேட் லோ ஆக்சிஜன் அவைலபிலிட்டி அண்ட் பாடி கேன் இன்க்ரீஸ் த ரெட் பிளட் செல்ஸ் நம்பர்ஸ். ஸோ ரெட் பிளட் செல்ஸ்னுடைய ப்ரொடக்ஷன் வந்து நம்ம பாடி செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது கொஸ்டினா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ தேர் டிக்ரீசிங் தி binding affinity of hemoglobin and by increasing breathing rate. Okay, is it clear what is altitude sickness? Altitude sickness என்ன, அதை நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் நம்ம பண்றோம் அப்படின்றதெல்லாம் இங்க கொடுத்துருப்பாங்க. இதை கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. Okay. Fatigue, heart palpitation என்னது சார்? நம்ம வந்து படபடப்பா இருக்கிறது. ஓகே சார். மூச்சு திணறல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்கும். ஓகே. எஸ் சார். ரைட். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் நம்ம நேரா வந்து பாப்புலேஷன் அண்ட் பாப்புலேஷன் ஆட்ரிபியூட்ஸ் பத்தி பார்க்கலாம். பாப்புலேஷன் அண்ட் பாப்புலேஷன் ஆட்ரிபியூட்ஸ் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஒரு பர்டிகுலர் ஜியோகிராபிக்கல் ஏரியால ஆர்கானிசம்ஸ் எவ்வளவு இருக்கு சார் உங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு சார். ஓகே ஓகே, இப்போ எஸ் சார். ஓகே. ஸோ எப்பெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் ஜியோகிராபிக்கல் ஏரியால ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்றத நம்ம பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு கல்ச்சர் பிளேட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா, அப்புறம் ஒரு லோட்டஸ் பிளான்ட்ஸ், ஒரு பாண்ட்ல இருக்கக்கூடிய லோட்டஸ் பிளான்ட், அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஃபாரஸ்ட் ட்ராக்ல இருக்கக்கூடிய ட்ரீஸ், இது எல்லாம் தான் நம்ம பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த பாப்புலேஷன் அப்படின்ற ஒரு டாபிக்ல பாப்புலேஷன் ஈகாலஜி அப்படின்னு ஒன்று இருக்கு. இது கொஸ்டினா கேட்பாங்க, வாட் இஸ் பாப்புலேஷன் ஈகாலஜின்னு கேட்பாங்க. பாப்புலேஷன் ஈகாலஜில என்னெல்லாம் வரும், ஐ மீன் இட் லிங்க்ஸ் ஈகாலஜி டு பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ் அண்ட் எவல்யூஷன். இது கொஸ்டினா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு, கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாப்புலேஷன் ஈகாலஜி இஸ் தேர்ஃபோர் an important area because it links ecology to population genetics and evolution. ஸோ அப்போ பாப்புலேஷன் ஈகாலஜியில் என்னெல்லாம் இருக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸும் ஞாபகம் வச்சுக்கணும் அண்ட் எவல்யூஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, just a minute. Okay, listen.
ஸோ பாப்புலேஷன் ஈக்காலஜிக்கான மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து we are going to discuss about a different terminology which is associated with the population. The one is called a birth rate. இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் அவங்க இறந்து போயிட்டு பர்த் ரேட்னு தான் சொல்லுவோம், பர்த்ன்னு தான் சொல்லுவோம். ஐ மீன் அது பர்த் மட்டும்தான் சொல்லுவோம். அது ஒரு ஆர்கானிசம் பிறந்திருக்குன்னா அதனுடைய பர்த் அப்படின்னு சொல்லுவோம், இறந்துருக்குன்னா டெத்ன்னு சொல்லுவோம். ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பர்த் ரேட்டு தான் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் பாப்புலேஷன், இப்போ இந்தியாவில் இந்த வருஷம் எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு பர்த் ரேட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எத்தனை பேர் பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட்டை யூஸ் பண்ணுவோம். இது வைஸ் வெர்சா, நம்ம எப்போ எது தேவை அப்படின்றத பொறுத்து வந்து இது மாறும். ரைட். அண்ட் தென் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. அது வந்து நம்ம பர் கேபிட்டா பர்த், பர் கேபிட்டா டெத்துன்னு சொல்லுவோம். இப்போ பர் கேபிட்டா பர்த் அப்படின்றது வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்லுவோம்னா, இப்போ பர் கேபிட்டா பர்த் வருஷத்துல பர் இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பர் இயர்ல பிறந்திருக்கு அப்படின்றது பாரு உன்னால குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் யாரோ மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிருக்கீங்க. ஓகே ரைட். அண்ட் அதே நேரத்துல அது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல அது எவ்வளவு இறந்துருக்கு அப்படின்றத நம்ம டெத் ரேட் சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வாய்ஸ் லோவா இருக்கு சார். சரி கிளியர், இப்போ கிளியரா? எஸ் சார். ரைட். இப்போ இந்த இடத்துல பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரேட் அப்படின்றது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ஜாகிரபிக்கல் ஏரியால பர்டிகுலர் பாப்புலேஷன் இருக்கு, அதுல எத்தனை வந்து மேல்ஸ் இருக்கு எத்தனை ஃபீமேல் இருக்குன்னு சொல்றது தான் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்ம இந்த சொல்லணும், இந்த ஏஜ் ரிலேட்டடாகவும் நம்ம பார்க்கணும். சில நேரங்களில் நமக்கு வந்து ஒரு சில பாப்புலேஷன்ல டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் பீப்புள் இருப்பாங்க. சிலர் வந்து யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க, அடல்ட் இருப்பாங்க. நம்ம வந்து இது மாதிரி ஒரு இதுக்கும் வந்து அது வேரியனஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? இப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம அந்த பாப்புலேஷனை 3 விதமான பிரமிடா நம்ம இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். The one is expanding, the next one is stable, and third one is declining. ஓகே, ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்டிங்ல பாருங்களேன், ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல இருக்கிறவங்களோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் அதிகமா இருக்கும். அதை விட வந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல இருக்கிறவங்க அதை விட குறைவா இருப்பாங்க. அண்ட் போஸ்ட் ரீப்ரொடக்டிவ்ல இருக்கிறவங்க அதை விட இன்னும் லோ நம்பர்ல இருப்பாங்க. இப்படி இருந்தா அந்த ஒரு பிரமிட் வந்து எக்ஸ்பேண்டிங் பிரமிட். இன்னொன்று வந்து கிட்டத்தட்ட ப்ரீ ரீப்ரொடக்டிவும் மோரார் சிமிலரா இருந்தாங்கன்னா இவங்க வந்து ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு லாஸ்ட் பிரமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டிக்ளைனிங் பிரமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிக்ளைனிங் பிரமிட் அப்படின்றது என்னன்னா, ஆல்மோஸ்ட் வந்து இந்த இடத்துல ப்ரீ ரீப்ரொடக்டிவ் நம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோவா கீழே இறங்கிட்டு இருக்கும். அவங்க வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருப்பாங்க. இது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா டிக்ளைனிங். இது வந்து இந்த டயக்ராம கொடுத்துட்டு இதுல எந்த விதமான பிரமிட் இருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, பாப்புலேஷன் பிரமிட்ஸ் கேட்பாங்க. யூ ஷுட் நோட் டவுன் இட். ஓகே ரைட். இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பாப்புலேஷனை அனலைஸ் பண்ணணும், அந்த பாப்புலேஷனை நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்ம அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன் டென்சிட்டியை நம்ம வந்து இங்க பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த இடத்துல ஜஸ்ட் லைக் தட் ஒரு 10 இருக்கு 11 இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ அந்த இடத்துல எக்ஸாக்டா நமக்கு தெரியணும்னா அதுக்கான டென்சிட்டி நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பாப்புலேஷன் டென்சிட்டி நம்ம எந்த ஒரு ஆல்பாபெட்டை வச்சு டிசைனேட் பண்றோம் அப்படின்னா கேபிட்டல் என். இது கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், சார் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆர்கானிசமோட பாப்புலேஷன் நம்பரை ஐ மீன் நம்பர் வந்து பேஸ் பண்ணி கவுண்ட் பண்ணலாமா இல்ல பயோமாஸை பேஸ் பண்ணி கவுண்ட் பண்ணலாமான்னு ஒரு கொஸ்டின் வரும். எப்பவுமே நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசமோட பாப்புலேஷனை நீங்க மெஷர் பண்ணும்போது நீங்க நம்பர் அவ்வளவு கிளியரா எடுக்க முடியாது. ஏன்னா சில நேரங்கள்ல வந்து ஒரு பிளான்ட் இருக்கும், ஒரே ஒரு பெரிய பிளான்ட் இருக்கும், ஆனா அது பல கோடி ஐ மீன் பலாயிரம் பிளான்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய வெயிட்டேஜா இருக்கும். இப்போ வந்து ஒரு பேனியன் ட்ரீ எடுத்துக்கோங்க, வெல் டெவலப்டு லார்ஜ் பேனியன் ட்ரீ இருக்கு. ஆனா அதே நேரத்துல there are some parthenium plants are very very small plants, they are very very small and they are almost வந்து இப்போ அந்த parthenium plants வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கூட இருக்கட்டும், அந்த 1000 சேர்ந்தா கூட அந்த பயோமாஸ் அளவுக்கு வராது. அப்போ அந்த பிளான்ட்னுடைய நம்பரை பேஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்றதை விட அந்த பிளான்ட்னுடைய பயோமாஸை பேஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா we will get a proper density. ஓகே, ஸோ இதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, இது நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம growth அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம், பாப்புலேஷன் growth அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பாப்புலேஷன் growth எந்தெந்த பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன் இஸ் நெட்டாலிட்டி, மோட்டாலிட்டி,
இமிகிரேஷன், எமிகிரேஷன். ஸோ நெட்டாலிட்டி அப்படின்றது என்னன்னா ஒரு பர்டிகுலர் கிவன் டைம் பீரியட்ல இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம், எத்தனை பர்த் நடந்திருக்கோ அது நம்ம வந்து நெட்டாலிட்டி அப்படின்றோம். ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்குள்ள எத்தனை ஆர்கானிசம்ஸ் இறந்துருக்கோ அது நம்ம டெத் ரேட் ஆர் மோர்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோர்டாலிட்டி அப்படின்றது ஆல்ரெடி கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஸோ அது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இமிகிரேஷன் அப்படின்றதுக்கும் எமிகிரேஷனுக்கும் என்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இமிகிரேஷன் அப்படின்றது இன்கமிங், இன்கமிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியால இருந்து ஒரு இடத்துக்கு வரக்கூடியதை நம்ம இமிகிரேஷன் அப்படின்னு சொல்றோம். எமிகிரேஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியால இருந்து வெளியே போன நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் சொல்றது எமிகிரேஷன். அப்போ இமிகிரேஷன், எமிகிரேஷன், மோர்டாலிட்டி, நேட்டாலிட்டி, இந்த 4 வேர்ட்ஸ்னுடைய அந்த மீனிங்கை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். இப்போ ஒரு பாப்புலேஷன் டென்சிட்டியை மெஷர் பண்றதுக்கு இங்க பாருங்க, நீங்க எதெல்லாம் பிளஸ் பண்ணணும் எதெல்லாம் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு பாப்புலேஷன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னா எப்போ இன்க்ரீஸ் ஆகும், இமிகிரேஷனும் நேட்டாலிட்டியும் நடந்திருக்கணும். அப்படின்னு என்ன, இது வந்து பர்த், இது வந்து நியூ ஸ்பீசிஸ் ஆர் கம்மிங் இன் டு தட் பர்டிகுலர் ஏரியா. அப்போ இமிகிரேஷனும் நேட்டாலிட்டியும் ஒன்னா சேர்ந்தா அது நம்ம பாப்புலேஷன் டென்சிட்டின்னு சொல்றோம். இப்போ வந்து எப்போ பாப்புலேஷன் டென்சிட்டி லெஸ் ஆகும் குறையும் அப்படின்றது இங்க கொடுத்துருப்பாங்க. மோர்டாலிட்டியும் இமிகிரேஷனும் நடந்தா பாப்புலேஷன் ரேஷியோ வந்து குறைஞ்சிரும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம 2 விதமான growth மாடல்ஸ் வச்சு சொல்லலாம். ஒன்று எக்ஸ்போனென்ஷியல் growth, அதாவது என்னன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இது நம்ம dn divided by dt equal to rn சொல்லுவோம். ஸோ ஐ எம் ரிக்வெஸ்டிங் யூ டு நோ தி ஃபார்முலா. ஓகே, அதே மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் growthன்னு சொல்லுவாங்க. இது வந்து லாஜிஸ்டிக் growth. இதுக்கான ஃபார்முலா அப்படின்றது dn divided by dt equal to rn அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த இடத்துல இந்த பாப்புலேஷனோட இது நம்ம முடிக்கலாம். ஸோ ரிமைனிங் கண்டென்ட்டை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாங்க. ஓகே சார், நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ சார்? ஐ திங்க் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இது யார் கேட்கறது, ஆக்சுவலி கிளாஸ் கோர்ஸா இல்லை இல்லை சார், இன்னைக்கு கிளாஸ் நான் அட்டன் பண்ணல, ஸ்கூல் அங்கே ஆஃப்லைன் கிளாஸ் வரல சார், அதுதான். ஆக்சுவலி இதுக்கான வீடியோஸ் நம்ம ஆப்ல இருக்கு, நீங்க அதை பார்த்துருங்க. அது எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம. ஓகே சார். Any other doubts? No, sir. Okay, so நீங்க மற்ற நார்மல் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஆக்டிவ். ஓகே. Yes, sir. Okay, good night. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. sir. Thank you, 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 sir. I wish you very all the best. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.